அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை அந்த இறைவன் உண்டு பண்ண வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஈடேற வேண்டும். அது மட்டுமின்றி உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட வேண்டும். இறைவனை மனதார வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு எல்லா ராசிகளும் மிக மிக ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறீங்க. ராசி பலன் அப்படின்போது ரொம்ப விரிவாக இல்லாமல் ரொம்ப சுருக்கமாக நச்சுன்னு 5 வரிகளில் சொல்லிடுறேன். அதிக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஏமாற்றத்தை தான் உண்டு பண்ணும். ஆகையால் நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையில் எது வருதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜோதிட பலன் அப்படின்போது இது ஒரு பொதுவான பலன். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் அதில் கட்டங்களுக்கு ஏற்ப தசாபுத்தி எப்படி செயல்படுது, உங்களுடைய லக்ன அமைப்பு எப்படி இருக்குது, உங்களுக்கு ஏற்ற பலன்களை தெளிவாக நாம் பார்க்க முடியும். ஆனால் இது ஒரு பொதுவான பலன் அப்படின்றத உங்களுடைய மைண்டில் ஏற்றிக்கோங்க. இப்போ 12 ராசிகளில் முதலாவதாக வரக்கூடியது மேஷ ராசி. மேஷ ராசி அப்படின்னும்போது எப்போவுமே ஒரு தலைமை பண்பை வகிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேஷ ராசி. எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னு மேஷ ராசியை சொல்லலாம். எப்போவுமே சாக்ரிஃபைஸ் அப்படின்னா மேஷ ராசிக்காரங்க தான் அதிகமாக செய்வாங்க. குடும்பத்திற்கு அயராது பாடுபடக்கூடியவர்கள். தன்னை பற்றி சிறிதும் கவலைப்பட அந்த நேரம் அப்படின்றது கூட அதுக்காக கூட அவங்க ஒதுக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், குடும்பத்துக்கு என்ன செய்யணும், குடும்பத்தை எப்படி உயர்த்தணும், இன்னும் என்னென்ன தேவை, அதை நம்ம எப்படி நிறைவேற்றணும், இப்படி குடும்பத்தை பற்றியே சதா சர்வ நேரமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த மேஷராசிக்குரியவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா 5 பாயிண்ட்டுங்க. சரிங்களா? முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா 2026 ஆண்டு அப்படின்னும்போது 7.5 சனி அப்படின்னு நடக்கிறதால மேஷத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சனியினுடைய அந்த பயிற்சியானது ஒவ்வொரு விதமாக அமையும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். கடின உழைப்பு இருந்தால் போதும், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். மேஷராசியை பொறுத்தவரை முதல் பாயிண்ட் அப்படின்னா எதிர்பார்ப்பு அப்படின்றத எப்போதுமே வச்சுக்காதீங்க. வருமானத்திற்கு தகுந்த அளவில் செலவு செய்ய பழகிக்கொள்ளுங்கள். ஏன்னா 2026 வருமானம் வரும், பணப்பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. பொருளாதார பிரச்சனை, அதில் ஏதாவது சிக்கல், நிதி பற்றாக்குறை அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் செலவுகள் அதற்கு முன்பாகவே உங்களுக்கு வந்து நிற்கும். ஆகையால் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. சேமிப்புகளை எப்படி சேர்க்கணும் அப்படின்றத முடிந்த அளவு பின்பற்றுங்க. 2வது வேலை. இந்த வேலையா அந்த வேலையா, இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்யலாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா, அல்லது ஏதாவது கடன் வாங்கி புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கலாமா, வியாபாரத்தை விரிவுபடுத்தலாமா, இப்படி பலவிதமான ஆலோசனைகளை சொல்லுவாங்க. உங்களுக்கே பலவிதமான யோசனைகள் எழும்பும். தயவு செய்து அதையெல்லாம் என்ன பண்ணுங்கள், மூட்டை கட்டி வச்சிடுங்க. எந்த ஒரு தொடக்கத்திலும் ஈடுபடாதீங்க. அதாவது குறிப்பாக வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு புதிய முயற்சிகளை நீங்கள் தொடங்கவே வேண்டாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு ஓரளவிற்கு உங்களுடைய கட்டங்கள் கிரகங்கள் கண்டிப்பாக மாறும். அதற்கேற்ற வகையில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய செயலை விரிவுபடுத்தலாம். முடிந்தளவு முதல் 5 மாதங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் மேஷராசியானவர் ஈடுபடக்கூடாது. ஏன்னா இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்வதற்கு ஏற்ற மாதிரி சூழல்கள் அமையும். ஆகையால் உங்களுடைய நிதி, உங்களுடைய பொருளாதாரம் இதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது. மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு இதில் முதலீடு செய்கிறேன், இதை வாங்கி போடுறேன், அதை வாங்குகிறேன் அப்படின்னு அளவுக்கு அதிகமான கடன் சுமையை ஏற்றிக்கொள்ளாதீங்க. அடுத்தது குடும்பத்தை பொறுத்தவரை சின்ன சண்டை சச்சரவுகள் என்பது ஏற்படும். பொதுவாக எல்லா குடும்பங்களிலும் ஏற்படக்கூடியது தான். முடிந்தளவு நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த தருணத்தில் எதிர்த்தரப்பினருக்கு கோபம் என்பது அதிகமாக எழும்பும். ஆனால் பொறுத்துக்கொள்வது உங்களுடைய கடமையாக இருக்குது. ஏற்கனவே குடும்பத்திற்காக தான் உழைக்கிறீங்க, அவங்களுக்காக தான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க. அவங்க அதை இப்போ உணரலைனாலும் கண்டிப்பாக பின்னாளில் உணருவாங்க. உங்களுடைய நிலையை அவர்கள் புரிந்து கொள்வாங்க. ஆகையால் எதிர்பார்ப்பை
நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் சொல் பேச்சை கேட்கல அப்படின்னு மனசு வருத்தப்படாதீங்க. காலம் மாறும், கோலமும் மாறும். அடுத்ததாக தொழில் அல்லது வெளியில் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ரொம்ப சவாலாக இருக்குங்க. எதை சமாளிக்கிறது, அதுலேருந்து எப்படி மீள்றது, நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும். எப்படி அதிலிருந்து மீளுவது அப்படின்னு பார்ப்பீங்க. ஆக எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனை கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஆகையால் எதை கண்டும் பயப்படாதீங்க. எது வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து எப்படி மீள்வது அப்படின்றத மட்டும் யோசிங்க. ஆகையால் இந்த 2026 மேஷராசியை பொறுத்தவரை எல்லாமே சவாலாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இருக்கும். அதை சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுவது அப்படின்றது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஏற்கனவே 5 பாயிண்ட் சொன்னேன். அதாவது தொழில், வியாபாரம், குடும்ப சூழல், இது எல்லாமே கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். சிக்கனமாக இருக்க பழகுங்க. பொருளாதாரத்தை சேமிக்க பழகி கொள்ளுங்க. குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாக இருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல பொறுமையாக விட்டு கொடுத்து செல்லுங்க. எந்த முடிவையும் எடுக்காதீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்குவதை தள்ளி போடுங்க. வியாபாரத்தில் தொழில் அபிவிருத்தி பண்ணுறேன்னு அகலக்கால் வைக்காதீங்க. ஷேரில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. மேஷராசியை பொறுத்தவரை சுய ஜாதகத்தை பார்ப்பது நல்லது. ஜூலை மாதத்திற்கு பிறகு, அதாவது ஜூன் மாதத்தினுடைய இறுதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுடைய நிலைமையானது மாறும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்குங்க. மேஷராசினரே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசி. சனியினுடைய பார்வை இருக்குது அப்படின்றதால நீங்கள் கலக்கமடைய வேண்டிய அவசியம் கிடையாது. சனி பகவான் எதையெல்லாம் எடுக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் வட்டியும் முதலுமாக திருப்பி அளிப்பார். அந்த நம்பிக்கையோடு இருங்க. 2026 உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக அமையும். நல்லதே நடக்க வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.